அசோக் லேலனோட தோஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நான் வரும். எஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸ்விட்ச் அந்த பிராண்ட், அதாவது என்னன்னா அசோக் லேலனோட இது வந்து ஒரு சைல்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதில் அப்கமிங்காக வரப்போகுது. இப்போ நம்ம கையில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா IEV3 அப்படின்ற மாடல் வந்து நம்ம கையில் இருக்குது. இதிலே IEV4 அப்படின்ற மாடல் வந்து இன்னொரு மாடல் இருக்குது. அது வீடியோ என்ன சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இதை பற்றி நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் ரொம்ப கம்மியாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ரொம்ப இல்லை, 1 2 அந்த மாதிரி தான் மொத்தமாகவே வெஹிக்கிள்ஸ் இருக்குது. தோஸ்தோட இந்த ஸ்விட்சை பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் நல்லா இருக்குது. அதை பற்றி தான் இதை ஃபுல்லாக சொல்ல போகிறோம். உள்ள கொடுத்துருக்க இந்த மோட்டார் வந்து ஒரு 25.6 கிலோவாட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 PS பவரும் 190 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எந்த அளவுக்கு ரோட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் டிரைவிங்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட லுக் போயிடும். ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இந்த கலர் புதுசு தான். தோஸ்த்ல இருக்க அதே பாடி தான். சேசிஸா இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த ஃப்ரண்ட் லுக் பாடியா இருக்கட்டும், எல்லாமே இது மட்டும் தான் மாறி இருக்கு. பிளஸ் அந்த எலக்ட்ரிக்கல்னு காமிக்கிறதுக்காக பிளஸ் மைனஸ் சுவிட்ச் அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃப்ரண்ட் லுக். மற்றபடி கீழே இருக்க எல்லா ஃபிட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தோஸ்தோட தான் இருக்கும். வேற எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் அப்படின்னு பெருசா எதுவும் இருக்காது. பட் இந்த கண்ணாடியை பெருசா கொடுத்துருக்காங்க. சைட் மிரர்ஸ் இது கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லென்த்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தோஸ்தோடது தான். அடுத்து அப்படியே சைட் பிரசன்ஸ் போயிடும். சைட் பிரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டக்குன்னு படுறது அந்த வீல்ஸ் தான். ஒரு 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. IEV3 அப்படின்ற மாடல். IEV3னா என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இது வந்து 3 மாடல் அப்படின்றதுக்காக அந்த 3 மென்ஷன் ஆயிருக்கு. இந்த லோட் பாடி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 tons வந்து இதோட லோட் கெப்பாசிட்டி இருக்கு. இது வந்து கண்டெய்னர் பாடி. ஆக்சுவலாக இதுல வந்து பின்னாடி மட்டும் ஓப்பன் பண்ற மாதிரியும் அப்புறம் சைட் டெக் ஓப்பன் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது உங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். பொதுவாக இது எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவா, FMCG ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகும், ஒயிட் குட்ஸ் யூஸ் ஆகும், வேறு ஏதாச்சும் நீங்கள் உட்டை மட்டும் தனியாக உள்ளக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கண்டெய்னர் பாடியெல்லாம் யூஸ் ஆகும். LPG கேஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த பாடி வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இது ஒரு 2000 ரூபாலேருந்து 3 ரூபா வருது ஒரு கிலோமீட்டருக்கு இதோட காஸ்ட். ஓகேவா, இது ரஃபா வந்து இப்போ வெளியில் சார்ஜ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 7 ரூபாலேருந்து 10 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெளியில் அந்த சார்ஜிங் பங்க்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி. அதனால் எக்ஸ்ட்ராவே ஒரு சில ப்ரைவேட் இது வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது 30 rupees வரைக்கும்லாம் சார்ஜஸ் பண்ணுறாங்க 1 கிலோவாட்டுக்கு. நெக்ஸ்ட் சார்ஜ் போடணும். ஓகேவா, டீசல் போடக்கூடாது. இந்த வண்டி வந்து நம்ம சார்ஜ் போடணும். சார்ஜ் எப்படி போடணும் அப்படின்னா இதில் நார்மல் சார்ஜர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஃபோனில் சொல்கிற மாதிரி. அதாவது வீட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டோன்னா ஒரு 2 ஆப்ஷனில் வரும். அது ஆம்ப் பொறுத்து மாறும். 3 மணி நேரத்துலையும் சார்ஜ் ஏறும், 3.5 மணி நேரம் அந்த ரேஞ்ச் ஆகும். இன்னொன்று வந்து 8.5 மணி நேரத்துக்கிட்ட சார்ஜ் ஆகும். இதே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குல்ல, நீங்கள் போய் பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி இது போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 55 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும். எப்படின்னா 0 to 80 வரைக்கும் சார்ஜ் ஏறதுக்கு 55 நிமிஷம் இருக்கும். சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் பாட்டு வண்டி எடுத்து போயிடலாம். 100% 80%. ஓகேவா, ஸோ அதுதான் இதில் பெரிய வித்தியாசம். அண்ட் இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துருக்காது. அதாவது இன்ஜின் சொல்கிறோம்ல, அது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காது ஒன்றுமே. மோட்டார் வந்து இந்த பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்குறப்பே தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த வயரிங் எல்லாமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது வாட்டர் ப்ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பேட்டரி பேக் வந்துடுது. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 177 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவு அப்ரைட் பொசிஷனாக இருக்குது. பட் இன்னும் இந்த வண்டியை பொறுத்தவரை எனக்கு வந்து பர்சனலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும். மோட்டரை பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் இன்சுலேட்டடாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதோட ரியர் பார்த்துருவோம். இதுதான் அந்த கண்டெய்னர் பாடி. ஆக்சுவலாக புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நல்ல பெயிண்ட் ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லோட் பாடி ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா இதெல்லாம் தோஸ்தில் இருக்காது, இது ஒரு சின்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கண்டெய்னர் பாடியோட கெப்பாசிட்டி வந்து 270 cubic feet வந்து இதோட கண்டெய்னர் கெப்பாசிட்டி இருக்குது, தெரியறதுக்காக சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து சேஃப்டி குட்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் சூப்பராகவே பண்ணலாம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன், ஸோ அதே தோஸ்தில் இருக்க மாதிரி ரெண்டுமே வந்து பேராபலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அந்த யூஸ் பண்றதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் அந்த டிரைவிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மேஜரான பாயிண்ட். வாங்க உள்ள இன்டீரியர் உட்காந்து அந்த டிரைவிங் எப்படி இருக்குன்றதையும் சொல்றேன், டிரைவ் பண்ணியும் உங்களுக்கு சொல்றேன். இன்க்ரீஸ் எதுவும் இல்லை, அதே மாதிரி தோஸ்தில் இருக்க மாதிரி தான். பட் நல்லா இருக்குது. ஏன்னா படா தோஸ்திலேருந்து நான் கீழே விழுந்தது எனக்கு ஞாபகம் வருது. அது இன்க்ரீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, பொத்துன்னு சட்னி போட்டல மாதிரி கீழே வந்துட்டேன். பட் இதோட இன்க்ரீஸ் வந்து நல்லா தான் இருக்குது. சீட்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து அப்படியே படா தோஸ்தில் இருக்க மாதிரி தான். என்ன எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்விட்ச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் சிம்பிள் இருக்கும். அந்த 2யுமே இங்கே போட்டிருக்காங்க ஸ்விட்ச் அப்படின்னு அவங்க லோகோ. அண்ட் ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க.
லெதர் ரேப் கிடையாது, நார்மல் ரேப் தான். ஆனால் டிரைவ் டெரெயின் தான் ஒரு முக்கியமான விஷயம். என்னடா கியர் நாப்ப தூக்கிட்டு சுவிட்ச் கொடுத்துருக்கீங்கிற மாதிரி 4 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ், நியூட்டர், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக். ஸோ அதனால ரைட் சைடில் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும்தான் இருக்குது, லெஃப்ட் சைடு இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ரைட் சைடு மட்டும் செருப்பை கழட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு நான் ஓட்டுறனால என்னோட ஃபீட்பேக் சொல்கிறேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் காலை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம கீ கொடுத்த உடனே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எல்லா லைட்ஸ் எரிஞ்சிட்டு பிளிங்க் அவுட் ஆயிரும். திருப்பி வந்து பிரேக்கை மிதிச்சுட்டு லைட்டாக ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரெடி அப்படின்னு மேலே கொட்டடத்தில் வந்துடும் நம்மளுக்கு. அண்ட் ஓரளவுக்கு இப்போ நான் வெளிச்சத்துலேயுமே எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஆரன் நல்லா இல்லை, கொஞ்சம் நல்லா ஆரன் கொடுத்துருக்கலாம். அண்ட் குட்டி எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் நோட்டில் தான் இருக்குது. ஸோ குட்டி எம்ஐடியுமே கலர் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அதில் வண்டிக்கு தேவைப்படுற எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது வண்டி. ஸோ லைட் இருந்தும் ஸோ நம்ம ரிவர்ஸ்னாலும் டிரைவ்னாலும் நியூட்ரு வந்துட்டு தான் நம்ம ரிவர்ஸ் போட்டு எடுக்கணும், டிரைவ் போட்டுனாலும் நம்ம வண்டியை மூவ் பண்ணணும். பட் எஸ்ன்னு ஒரு இருக்கும். எஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். நீங்கள் டிரைவ் போட்டு மூவ் பண்ணுறப்ப லைட்டாக அது வந்து பவர் கொடுக்கும். நீங்கள் நல்லா லோடு வச்சுட்டீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகும். அந்த 190 Nm ஆஃப் டார்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸாக இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரா சுவிச்சஸ் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு குட்டி மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங்கில் வந்து இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் டேஷ்போர்டாக இருக்கட்டும், இந்த சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங் கொடுத்துருவாங்க. இதில் வந்து டிரைவர் ப்ளஸ் ஒருத்தர் வந்து இதில் ஆப்ஷன் இருக்குது. இதே வந்து IV4ல் வந்து டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்குது. அண்ட் அதோட ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான், 120 கிலோமீட்டர் தான் அதோட ரேஞ்சு. ஸோ இதே வந்து IV4ல் பார்த்தீங்க அப்படின்னா 32 kW பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதோட ரேஞ்ச் 120 அண்ட் அதோட லோட் பே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம். 1700 kg வந்து அதோட லோட் கெப்பாசிட்டி. அதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம லோட் கெப்பாசிட்டி இது இந்த வண்டிக்குமே 1.2 டன் தான். பட் இது எல்லாமே தாண்டி நம்ம கூடயும் பாடி கட்டினதுக்கப்புறம் ஏற்றும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டேரிங். ஸோ அதனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி லோட் அப்போ ரொம்ப லோட் ஆக்ட் ஆகும். அப்போ டிரைவ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதுவுமே வந்து ஸ்பீடு கூடுறப்ப இதில் வெயிட் ஆட் ஆகுறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓவராலாக இந்த டேஷ்போர்டில் வந்து ரேடியோ சிஸ்டம் எதுவுமே வராது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல சுவிட்ச்னு கொடுத்தோம்னா அது எல்லாமே ஆல்டர் பண்ணிக்கிற ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்ல வேற எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் கிடையாது. பட் இதை ஓட்டுறதுக்கு தான் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்து டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிரைவிங் கீ கொடுத்தோன்னா லைட்ஸ் ஆன் பண்ணி க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கீ கொடுத்தோன்னே ரெடி அப்படின்னு மட்டும் வரும். மற்றபடி மோட்டர்லேருந்து ஒரு பிசிறி சவுண்டு கூட வராது. ஸோ நம்ம பிரேக்லேருந்து காலை எடுத்தால் மட்டும் போதும். டிரைவ் மோடு போட்டுட்டு அப்படியே வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அண்ட் போக போக யூஸ் ஆகும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இதில் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது, ரீஜென்ரேட்டிவ் பிரேக் இருக்குது. ரீஜென்ரேட்டிவ் பிரேக் அப்படின்னா என்னன்னா, இப்போ பேட்டரி வந்து சார்ஜ் போடுறோம்ல, இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணிட்டு பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரீஜென்ரேஷன் ஆகுது. அதாவது திருப்பி பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏறும் சின்ன பர்சன்டேஜ். இது வந்து ஓவராலாக லாங் டிரைவ் அப்போ இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பக்கத்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ரீஜென்ரேட்டிவ் பெருசாக யூஸ் ஆகாது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் ஒரு மேட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து நீங்கள் பிரேக் அமுக்கணும் தேவையில்லை. வண்டி நிற்கும். நீங்கள் திருப்பியும் ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும் போகும், வண்டி மூவ் ஆயிடும். இது வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். அண்ட் இதோட டிரைவ் வந்து நம்ம டிரைவ் மோடில் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப எனக்கு லைட் சேஞ்சஸ் இருக்குது. நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் பேட்டரி வெஹிக்கிள்ஸில் பொதுவாகவே அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து அந்த ஆக்சிலேஷன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. என் ஆக்சிலேட்டர் ஸ்போர்ட்ஸ் மோடில் கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ஓவராலாக பிரேக்கிங் இதில் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அதே தோஸ்டில் இருக்க மாதிரி தான். அண்ட் ஓவராலாக வண்டி ஓட்டுற கம்ஃபர்டபுளுமே இது நல்லா தான் இருக்குது. பேட்டரி கண்டிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கிள் வித்தியாசமாக இருக்குது. இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா கமர்ஷியல் ஓனர்ஸும் இது உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் டீசல் வண்டியை கம்பேர் பண்ணால் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் புதுசாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லாங் ரேஞ்ச் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த லாங் ரேஞ்ச் டெஸ்டிங் வீடியோ உங்களுக்காக வரும். Stay tuned. Motorgraphic. Thank you for watching.